வணக்கம், நான் டாக்டர் கிளமன், ஃபிசியோதெரபிஸ்ட். இன்றைக்கி என்னோட சேனல் ஃபிசியோஸ்ட்ரைக்கரில் எதை குறித்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரோமெட்ரி. இந்த ரெஸ்பிரோமெட்ரினா என்ன, இது எப்படி யூஸ் பண்ணலாம், யாரெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லிக் கொடுக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இந்த ரெஸ்பிரோமெட்ரி இந்த சின்ன டிவைஸ் வந்து நார்மலாக நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸ் கிட்டையும் பார்க்கலாம். 90% ஆஃப் த பேஷண்ட்ஸ் கிட்ட பார்க்கலாம். போஸ்ட் ஆப்ரேட்டிவ் பேஷண்ட்ஸு, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் கோவிட் பேஷண்ட்ஸ், ஸோ ஆஸ்மாட்டிக், அப்புறம் இந்த ஃபைப்ராய்டு, இந்த மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் நம்ம வந்து இந்த இது பார்க்கலாம். சரிங்களா? சரி, இந்த டிவைஸை நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மவுத் பீஸ் ஒன்று இருக்கும், ஒரு ஹோஸ் இருக்கும். அப்புறம் இந்த இது வந்து ஒரு சின்ன நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், இந்த டிவைஸோட கனெக்ட் ஆகிடும். சரிங்களா? இந்த டிவைஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 பால்ஸ் இருக்கும், 3 பால்ஸ் இருக்கும். ஒரு பால்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு சேம்பருக்குள்ளே இருக்கும். இந்த ஒரு சேம்பருக்குள்ளே இருக்கிற ஒரு பாலும் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு குறிக்கும். 600, 900, 1200 அப்படின்னு இருக்கும். இப்போ வந்து நார்மலாக நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்பைரேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? அதாவது காற்றை உள்ளே எடுக்க போகிறோம், இன்ஸ்பயர் பண்ண போகிறோம். சரிங்களா? இதை நார்மலாக வந்து இந்த மவுத் பீஸ் வந்து எப்போவுமே எப்படி பண்ணிங்கன்னா மவுத் லெவலில் ஸ்ட்ரைட்டாக ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு நல்லா மவுத் லெவலில் உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம காற்றை உள்ளே இழுக்க போகிறோம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்கு முன்னாடி காற்றை லைட்டாக வெளியே ஊதிட்டு திரும்பவும். ஸோ நம்ம எவ்வளோக்குள்ள ஃபோர்சிபிளாக நம்ம வந்து காற்றை உள்ளே எடுக்கிறோமோ அவ்வளோக்குள்ள காற்று வந்து உள்ளே வரும். சரிங்களா? ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இந்த டிவைஸில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளோட லங் வால்யூம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்ம இன்னும் எவ்வளோ டெவலப் பண்ண போகிறோம் அப்படின்ற இந்த இன்ஸ்பைரேஷன் காற்று உள்ளே போகிறது. சரிங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பிரேஷனுக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரேஷனில் வந்து இந்த காற்று, அதாவது நம்ம வெளியில் ஊதுறோம் இல்லையா, எவ்வளோ தூரம் காற்று ஊதுறோன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டிவைஸ் இப்படி தலைக்கில் ஹோல்ட் பண்ணிவிடுங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த மவுத் பீஸை அதே மாதிரி வாய் உள்ளே வச்சுட்டு நீங்கள் ஊத போகிறீங்க. சரிங்களா? இப்போ ஸோ இந்த மாதிரி ஃபோர்சிபிளாக ஊதுறோம். இந்த மாதிரி ஃபோர்சிபிளாக ஊதும் போதும் எவ்வளோ காற்று வெளியில் போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கும். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேணாலும் யூஸ் பண்ணலாம். எவ்வளோக்கு எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு நல்லது தான். இது யூஸ் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்மளோட லங் வால்யூம் மட்டும் இன்க்ரீஸ் ஆகுதுல, லங் மசில்ஸும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. சரிங்களா? ஸோ இதே மாதிரி வேறு மற்ற ஏதாவது டாபிக்ஸை பற்றி நான் பேசணும் அப்படின்னு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. நான் கண்டிப்பாக பேசுகிறேன். என்னோட சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.